ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டை பற்றி அதோட ஓப்பனிங் வீடியோவும் பார்க்கலாம் அண்ட் அதோட ரிவ்யூவுமே வந்துட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி விலாக் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் ஹஸ்பண்ட் நான் இருக்கும்போது தான் கொரியர் வந்துச்சு. சரி ஓகே, ஹஸ்பண்டே ஓப்பன் பண்ணுறேன்னாங்களா, சரி ஓகேன்ட்டு ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பேக்கிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஆக்சுவலாக நான் இது வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது வந்து மறந்துட்டேன். ஆனால் வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ அண்டு டீட்டெயிலெலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு பிளெண்டர், சரிங்களா. ஒரு லோயஸ்ட் அமௌண்ட்டில் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மாதிரி, இது கிச்சனுக்காக இருக்கட்டும், காஸ்மெட்டிக் ரெடி பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும், இந்த பிளெண்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து நான் வாங்கிக்க பிளெண்டர் கூட 2 பேட்ரிஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. வெளியே வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. இதே பிளெண்டரில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் இல்லையா, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, உங்களுக்கு வந்து 2 பேட்ரிஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ட்டு. சில பிளெண்டர் சேம் இதே மாதிரி சில பிளெண்டர்ஸில் வந்து பேட்ரி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. உண்மையாகவே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மேலே வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள், அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லைட்டாக கீழே போட்டால் கூட விழுந்துரும், லைக் உடஞ்சி விழுந்துரும் அந்த மாதிரி நினச்சேன். அதே மாதிரி கீழே வந்து ஒரு கம்பி மாதிரி இருக்குது, ஸ்ட்ரைட்டாக ஒரு கம்பி மாதிரி இருக்குது. அது கீழே வந்து ஒரு ரொட்டேஷன் ஃபார்மில் ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குது. அதில் வந்து ஸ்ப்ரிங்கிள் இருக்கும்ல, அதை மாதிரி ரவுண்டாக இருக்குது. ஸோ அந்த லைக் அந்த ஸ்டிக் மாதிரி ஒரு கம்பி இருக்குது பாருங்கள், அந்த கம்பி அப்படியே வந்து ரொட்டேட் ஆகும். அப்படியே ரொட்டேட் ஆகும்போது கீழே இருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஸ்ப்ரிங்கிளும் ரொட்டேட் ஆகும்போது நல்லாவே பிளெண்ட் பண்ணுது. ஸோ இதோட ஒர்க் வந்து இப்படி தான். நம்ம மேலே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை வந்து ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அது ப்ரெஸ் பண்ண உடனே வந்துட்டு நம்ம வந்து கீழே பிளெண்ட் ஆகுது. ஸோ வந்து பேட்ரிஸ் வந்து இன்புட் பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த ஒரு பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பட்டனை வந்து அமுக்கணும் அப்படின்னா கீழே வந்து அது பிளெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுது. ஸோ பிளெண்ட் ஆகுதா, ஸோ அது வந்து பிளெண்ட் ஆகுது. ஃபஸ்ட் நான் வந்து பயந்தேன். ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பார்த்து இது பண்ணுறத விட டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன், பாம் ஆயில். நான் வந்து காஸ்மெட்டிக் ரெடி பண்ணுறதுக்கு வந்து கோகோனட் ஆயில் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இது ட்ரை பண்ணுறோம் அப்படின்றதுக்காக பாம் ஆயில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பிளெண்ட் வந்து சூப்பராக பண்ணுது. அதாவது அந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்குது பாருங்கள், கம்பி மாதிரி, அது வந்து நெளியும், இது ஒருத்தருக்காது, சீக்கிரமாகவே கொலாப்ஸ் ஆயிரும் அந்த மாதிரி நினச்சேன். பட் உண்மையாகவே நான் கையை வச்சு கூட நெளிச்சு பார்த்தேன், அது வந்து உண்மையாகவே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பிளெண்டர் யூஸ் பண்ணி அந்த பிளெண்டரை ஆயிலில் வச்சு பிளெண்ட் பண்ணும்போதே அதில் இருக்க ஆயில் ஃபுல்லாகவே நல்லா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது நம்ம அங்கங்கும் மிஷினை வந்து அங்கங்கும் நகர்த்தி பண்ணணுன்ற கட்டாயம் இல்லை. அதாவது ஒரு 1 லிட்டர் அளவுக்கு பண்ணுறோன்னா கண்டிப்பாக அங்கங்கும் நகர்த்தி பண்ணணும். கொஞ்சம் கம்மியாக பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருக்கிற ஆயிலை அதுவே வந்து ரொட்டேட்டிங் ஃபார்மில் கொண்டு வருது. ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே 2 நிமிஷத்தில் வந்து அந்த ஒரு நுரை மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி ஆயில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கும் இப்போத்துக்கும் வந்து நல்லா ஒரு திக்காக வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபர்ஸ்ட்டு நல்லா லிக்யூட் ஃபார்மில் இருந்தது, இது வந்து நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதோட ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நீங்கள் வந்து இதுவாக இருப்பீங்க. அதாவது நம்ம இப்போ க்ரீம்லாம் இப்போ காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரீம்லாம் நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக ரெடி பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் க்ரீம் வந்து நம்மளோட பிரான்ச்சில் வந்து கொண்டு வர்றதுக்காக இது பண்ணேன். இப்போது பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கும் இப்போவுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியும், சரிங்களா. ஸோ இது இன்னும் திக்காகும். அதாவது நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா க்ரீம் எப்படி இருக்கும், லைக் ஒரு லிக்யூட் ஃபார்ம்லேயே ஆயில் மாதிரி கீழே வடியாமல் ஒரு க்ரீம் எந்த இடத்துல எடுக்கிறோமோ அதே கன்சிஸ்டன்சியில் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வரும். ஸோ இப்போவுமே இது ஃபஸ்ட்டுக்கு இப்போது ஓகேவாக இருக்குது, பட் லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது. கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், எண்ணெயாக தெரியுதா. ஸோ இது ஓரளவுக்கு பிளெண்ட் ஆகிருக்கு. இது இன்னும் நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ண அதாவது ஆயிலில் வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணும்போது அது க்ரீமாக வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். இது கூட நம்ம ஏதாவது ஒரு இன்க்ரீடியண்ட் ஹெர்ப்ஸ் ஜூஸ் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள்,
வீடியோ கட் பண்ணி தான் எடுத்திருப்பேன். நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு கன்சிஸ்டன்சி வருது பாருங்கள். நல்லா திக்கான ஒரு பதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளெண்டர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியாக இப்போ ஒரு 5 லிட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரிக்கெலாம் இது சூட் ஆகாது. ஒரு 1 லிட்டர் 1.5 லிட்டர் வரைக்குமே பிளெண்ட் பண்ணிக்கலாம். 2 லிட்டர் வரைக்குமே பிளெண்ட் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். பட் 2 லிட்டருக்கு மேலே நீங்கள் பிளெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் இந்த க்ரீம் பண்ணுவீங்களா ஒரு 500 கிராம் அந்த மாதிரி பண்ணுறதுல ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் ட்ரை பண்ணுறேன். கையை வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்கிறதுக்குமே அது நல்லா இருக்குது. ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம பிளெண்ட் பண்ணணும். அதாவது பாத்திரத்தை டச் பண்ணிச்சு அப்படின்னா அதுவே சுத்த மாட்டேங்குது. ஸோ நம்ம கரெக்டான இதில் அந்த ஆயிலில் நல்லா ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே ரொட்டேட் ஆகுது. கீழே பாத்திரத்துலேயோ பவுல்லையோ டச் ஆச்சுன்னா அது ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பிளெண்டரில் அந்த ஸ்ப்ரிங்கில் ஆயில் ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா, அதாவது சுற்றும் போது ஆயில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்ட்டு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், அந்த பதத்தை தான் நான் அப்படி தூக்கி தூக்கி காமிப்பேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பதம் வந்துருக்கு. இப்போ நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்திருக்கா உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு எடுத்தது வெறும் ஆயில் மாதிரி இருந்தது. செகண்ட் எடுத்தது பார்க்குறக்கு க்ரீம் மாதிரி இருந்தது. கையில் எடுக்கும்போது ஆயில் மாதிரி மாறுச்சு. இது வந்து அப்படியே க்ரீம் மாதிரி இருக்குது. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி வந்து அப்சர்ப்ஷன் ஆகுமோ அதே மாதிரி நல்ல ஒரு க்ளோ லுக் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நான் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து ஆயிலை இப்போ பிளெண்ட் பண்ணோம். நல்லா பிளெண்ட் ஆச்சு. இது கூட நம்ம கலரிங் ஏஜெண்டோ இல்லை கொஞ்சம் வாட்டரோ அந்த மாதிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா பிளெண்ட் ஆகுதா, அதாவது இந்த மிஷின் வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே பிளெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து கலரிங் ஏஜெண்ட் எதுவுமே இல்லை. பிகாஸ் வந்து எங்களோட ப்ராடக்டில் நேச்சுரலாக அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணும்போது என்ன கலர் கிடைக்குதோ அந்த கலர் தான். அது இப்போ ஆலோவேரா சோப் ரெடி பண்ணும்போது அதில் பச்சை பச்சேன்னு அந்த கலர் இருக்காது. அது ஒரு மாதிரி லைட் க்ரீன் அந்த மாதிரி கலரில் இருக்கும், இல்லை ஒயிட்டாக தான் இருக்குமே. சரிங்களா. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் க்ரீன் கலர் ஆட் பண்ணுவாங்க. லைக் நாங்கள் வந்து அந்த மாதிரி ஆட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் கலரிங் ஏஜெண்ட் இல்லை. ஸோ குங்குமம் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஹெவியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன். பட் அது ஆயிலோடு மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், அதே மாதிரி பிளெண்ட் ஆக ஆக அது எவ்வளோ திக்காக இன்னும் க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வருது பாருங்கள். சூப்பராகவே பிளெண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி வாட்டரை வந்து ஃபைனலாக போட்டதுனால அந்த வாட்டர் மட்டும் கொஞ்சம் அங்கங்கே ட்ராப்பாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்லேயே போட்டு பிளெண்ட் பண்ணியிருந்தோன்னா நல்லா இதுவாகிருக்கும். ஏன்னா இப்போது ஆயில் வந்து அது எவ்வளோ அப்சர்ப்ஷன் ஆகுமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஆயில் போட்டோம். நான் வந்து குங்குமத்தை வந்து ஆயிலில் மிக்ஸ் பண்ணி தான் இதுக்குள்ளே போட்டேன். ஏன்னா பவுடர் மாதிரி அங்கங்கே திப்பி திப்பியாக நின்றக்கூடாது அப்படின்ட்டு. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்குள்ள ஜஸ்ட் ஒரு ட்ரை அந்த மாதிரி. ஸோ இது சென்டரில் வச்சு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா சைடில் அந்த ஐஸ்கிரீமுக்கெலாம் ஒரு டெக்கரேஷன் கொடுப்பாங்களா அந்த மாதிரிலாம் வாங்கிச்சு அந்த மாதிரி இது பண்ணியிருந்தேன். இது வந்து உண்மையாகவே லோயஸ்ட்டு ப்ரைஸில் ரொம்ப சூப்பர்வான ஒரு ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் பெரிய பவுலில், அதாவது கொஞ்சம் இந்த மாதிரி அகல பாத்திரமா இல்லாமல் ஒடுங்கின பாத்திரமா அந்த மாதிரியோ இல்லை காஸ்மெட்டிக் கப்ஸு கிளாஸ் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சுற்றிலும் தெறிக்கும். நான் வந்து சும்மா ட்ரை பண்ணுறோம் அதனால் சும்மா ஒரு மூடி மாதிரி இருக்குல்ல அதில் தான் ட்ரை பண்ணேன். உண்மையாகவே வந்து சூப்பராக இருந்தது. உங்களுக்கு வந்து க்ரீம் ரெடி பண்ணணும், இல்லை ஐஸ்கிரீம்ஸு, கேக்கு ஸ்டஃபிங் அந்த மாதிரி எக்ஸெட்ரா லைக் காஃபி அந்த மாதிரி எதுனாலுமே நீங்கள் வந்து ஒரு மில்க் ஷேக் ரெடி பண்ணணுனாலும் இந்த பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் முக்கியமாக இது வாங்கினது வந்து காஸ்மெட்டிக் ரிலேட்டடாகவும் நம்ம சோப் ரெடி பண்ணுறோம். லைக் அதில் வந்து எலக்ட்ரிக் பிளெண்டரோ அது இதுன்னு போட்டோம் அப்படின்னா ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் இன்க்ரீடியண்ட்டோட அது எஃபெக்ட் வந்து அந்த ஹீட் வந்து கம்மி பண்ணிடும் அப்படின்ட்டு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த பர்பஸ்க்காண்டி இது வந்து அதிகமாக ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல. இன்னொன்று வந்து இது ரிப்பேர் ஆகும் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. பேட்ரி தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு பேட்ரி போட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த பிளெண்டர் வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். ஃபைனலாகவுமே இப்போ அந்த க்ரீமில் வந்து நம்ம இது பண்ணிட்டோம். அது பார்க்குறக்கு அப்படி இருக்கா, இல்லை நம்ம க்ரீமாக எடுக்கும்போது அப்படியே இருக்கான்னு பார்க்கும்போது உண்மையாகவே அந்த க்ரீமாக எடுக்கும்போதுமே அதே கலர் தான் இருந்தது. அதாவது குங்குமம் வந்து நான் நல்ல ஒரு டார்க் ரெட்டு மாதிரி இருக்குல்ல அந்த குங்குமம் கலரில் எடுத்தேன்.
க்ரீமோட பிளெண்ட் ஆகுனதுக்கப்புறம் வந்து அது ஒரு மாதிரி பர்பிள் ஒரு கத்திரிப்பூ கலர் அந்த மாதிரி லைட்டான ஒரு கலர் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லோ க்ரீன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ கையில் எடுத்து பார்க்குற பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது பாருங்கள். ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் க்ரீம் ரெடி பண்ணுறீங்க, ஹோம்மேடாக ப்ராடக்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது அந்த கலர் வந்து ஆயிலோட மிக்ஸ் ஆகும்போது என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து மீஷோலேயே பை பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் நான் மீஷோவில் தான் பை பண்ணேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.